ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவ நர்சரி. இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா அரையாண்டு பொதுத் தேர்வு டிசம்பர் 2024-25 11th ஸ்டாண்டர்ட் தமிழுக்கான கவர்மெண்ட்டோட ஒரிஜினல் கொஷின் பேப்பர் தான் நாளை நடைபெற இருக்கக்கூடிய 9/12/2024 அன்று நடைபெறக்கூடிய 11ஆம் வகுப்பு தமிழுக்கான ஒரிஜினல் கொஷின் பேப்பர். ஸோ டோட்டல் மார்க் வந்து 90 மார்க் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் இருக்கக்கூடிய கொஷின் வந்து எதுவும் ஸ்கிப் பண்ணாதீங்க. குருவின் ஆகட்டும், சிறுவின் ஆகட்டும், நெடுவின் ஆகட்டும், கண்டிப்பாக இதில் இருந்தால் கொஷின்ஸ் எல்லாமே கேட்பாங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணிடுங்க. மாணவ நர்சரி யூடியூப்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இவையின் 3 வினாக்களுக்கு விடை தருக. 3x2 6. பாயிரம் பற்றி நீங்கள் அறியும் கருத்து. காவடி சிந்து என்பது யாது? ஸோ அதுக்கு கீழே எவையும் 2 வினாக்களுக்கு விடை தருக பொறுத்த வரைக்கும் 2x2 4. தமிழ்நாட்டின் மாநில மரம் சிறுகுறிப்பு வரைக. உவேசா அவர்கள் பயின்ற கல்வி முறை குறித்து எழுதுக. மேடையில் வாழ்ந்த மனிதர் என்று ஜீவாவை பற்றி சுந்தர ராமசாமி கூறுவன யாவை? கலைச்சொல்லாக்கம் கொடுத்துருக்காங்க, மைக்ரேஷன். அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா வல்லினமைகளை இட்டு நீக்கி எழுதுக. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேச்சு வழக்கை எழுத்து வழக்காக மாற்றுக. அடுத்து 2x4 8. சலசவாயில் செங்கையில் பாய் முடிச்சுட்டி பொருள் விளக்கம் தருக. உள்ளுரை உவமை இறைச்சி எடுத்துக்காட்டுடன் தந்து விளக்குக. உணவும் உறக்கவும் அணில் கனவாம் உன்னதன் கனவாம் உம்முடைய சொற்களில் விளக்குக. அப்துல் ரஹ்மானின் கவிதையிலிருந்து வினா விடை வடிவத்திற்கு அடிகளை எழுது. எண்ணுயிர் தமிழ்மொழி என்பேன் எனும் தலைப்பில் நீர் கொண்டுள்ள மொழிப்பற்றினை பற்றி எழுது. மலை மனித வாழ்வில் சிறப்பிடம் பெற்றுள்ளது என்பதை எடுத்துக்காட்டுடன் விவரிக்க. அனந்தரங்கர் ஒரு வரலாற்று ஆசிரியர், ரொம்ப முக்கியம். ஜீவாவின் பேச்சினை குறித்து சுந்தர ராமசாமி. அடுத்து ஓமை அணி அல்லது பிரிதுமுறுதல் அணியினை சான்றுடன் எழுதுக. குறிஞ்சி திணை அல்லது பொருள்மொழி காஞ்சி துறையினை சான்றுடன் எழுதுக. இலக்கிய நயம் பாராட்ட கேட்டிருக்காங்க, தமிழாக்கம் இருக்குது. ஸோ அதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அனைத்து வினாக்களுக்கு விடையிலி. இதில் திருமலை முருகன் பல்லு கூறும் வடகரை தென்கரை நாட்டு பாடல்கள், வழி இயற்கை வளங்கள் விவரிக்க, கொடையில் சிறந்து விளங்க வள்ளுவம் கூறும் மொழிகளை ஒப்பறிதல் அதிகாரம் முறை நிறுவுக. நீங்கள் மொழியினை வெளிப்படுத்தும் நிலையில் பேச்சு மொழி எழுத்து மொழியினை எவ்வாறு உணர்கிறீர்கள் என்பதை விவரிக்கவும். கல்லும் கதை சொல்லும் என்னும் தொடர் தஞ்சை பெரிய கோயிலுக்கு பொருந்துவதை விளக்கி எழுதுக. பாரதியின் இதழாளர் முகம் குறித்து நீங்கள் அறிவனையாவை? சிம்பனி தமிழரும் ஆஸ்கர் தமிழரும் இசைத்தமிழுக்கு ஆற்றிய பணிகளை நம் பாடப்பகுதி தொகுத்துரைக்க. அதே மாதிரி மனப்பாட பாடல் பகுதி கேட்கப்பட்டிருக்கு. இதை நல்லா படிச்சுக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மாணவ நர்சரி யூடியூப் சேனல். தேங்க்யூ.